ஐயா வாங்க அமித்ஷா அவர்களே. ஐயா சந்தான பாரதி சாருங்களா? உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? அதே 2 கால் குதிரை சொல்லல. அந்த பாப்பா இருக்குது, பயங்கரமான பாப்பாப்பா. எல்லாத்தையும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். ஆனா இந்த நாட்டை ஆள்ற விடமாட்டேங்கிறான். நாட்டை ஆள்ற எல்லா எரும மாடுகளும் நீ தண்ணி தான் கொடுப்பேன், நான் ஒயிட் ட்ரம் அடிச்சுன்னு சொல்லுவான். ரொம்ப இது வேணாம். ஆமா நல்லா செக்கச்சேவேன்னு அழகா தான் இருக்கிறான். ஜெயம் ரவி மாதிரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காதையா, ரொம்ப போயிடும். நிர்மலா சீதாராமன் நீ போ ஊறுகாய் வித்திய, அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? இல்லை எல்லாத்தையும் எப்படி கூப்பிட்டீங்க? கவிதா மங்கையர்கரசி தொகுப்பாளினி அவர்களே, இது வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுச்சு இந்த பாப்பா? இந்த படத்தில் கந்து வட்டி வசூலிப்பவராக, இது தேவையா உங்களுக்கு? அதான் கவர்மெண்ட்டே வசூலிச்சுட்டு இருக்க ஜிஎஸ்டிங்கிற பேரில். பெரிய கொடுமைடா. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை இந்த பாப்பா கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா வாங்க அமித்ஷா அவர்களே. ஐயா வணக்கம். இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு. ஐயா சந்தான பாரதி சாருங்களா? அது போஸ்டர்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா? இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படி நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. பெரியவர்களே தாய்மார்களே, நீ ஏன்டா இன்ன வரைக்கும் வந்த இப்போ வேண்டா வர்ற? இந்த எல்லாம் போன பிறகு என்ன கூப்பிடுறாங்க. சரி, ராஜபுத்திரன் பிரபு அவர்களே. ஐயா வரல, வந்துட்டு போயிட்டாங்களா? ஆஹா, உடம்பா அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதாவது. நான் இருந்தால் விட்டுருக்க மாட்டேனே. ஏன் விட்டீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா? அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை. ஜெயச்சந்திரன் சார் வணக்கம். பிரபு சார் கேப்டன்னு மிரண்டிருக்கார். பெங்களூரில் பயங்கரமாக படிக்கல ட்ரைனிங் எடுத்தவர். குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார், கீழே பறப்பார். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறப்பார் பிரபு சார். அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி? இன்னொன்றும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடுவேன், சொல்லிட்டு போகணும். ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ வர சொல், இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது. கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்கங்க முதல்ல. ஏன்னா அந்த கன்ராஜ், இப்போ டைமண்ட் பாபு சார் கன்ராஜ் தானே, ஆவணி 40 குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க. எங்கிட்ட தென்னவன், அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொல்லி எப்படி போடுவாங்க. கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஒரு குதிரை ஓட்டுற செய்யணும்னா குதிரை கற்றுக்கணும். அது என்ன ஒரு 1000 2000 1000 10,000 கொடுத்து கற்றுக்கிறதுல என்ன? கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பில்டப்லேயே ஓடிட்டு இருக்குது. பில்டப்லேயே எல்லாம் ஓடுது. குதிரையும் பிழைக்கும், அவங்களும் பிழைப்பாங்க. அதனால் இது ஒரு தகவலாக இனிமேல் வர்ற கதாநாயகர்கள், உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? உண்மையா? அதே 2 கால் குதிரை சொல்லலை. அந்த பாப்பா இருக்குது, பயங்கரமான பாப்பாப்பா. கதாநாயகி பேர் என்ன? கிருஷ்ணபிரியா. பா, அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க, நல்லா வருவாங்க. ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே, ரஜ கஜ துர பதாகைகளாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கும். ஏன் ரஜ கஜ பதாதைகள் இவங்களை சொன்னாங்க பாருங்கள். AK-47 மாதிரி தாளிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே, மதிய நண்பரே, நிறைய இருக்காங்க இங்கே. ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பேசணும். பழைய ஜோக்கு தம்பி துரை அவர்களே, நான் விட மாட்டேன். நான் பழைய ஜோக்கு தம்பி துரை தான், தம்பி தங்கத்துறை. சாரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன். அவங்க கூட பழகினேன்னா அந்த பழைய ஜோக் அதை சொல்லி காட்டிட்டேன். நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோக், நடக்கிறது தான் பழைய விஷயமா நடக்குது. இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்தூர் கொடுமை. எங்கேருந்து வந்தான்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல, பிடிக்கிறதாவும் இல்லை. 1/2 மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸை விட்டுருந்தா. ஏன்னா அதுக்கப்புறம் 8ஆவது நாள் அங்கே இருக்கேன், முன்னாடியே நிகழ்ச்சிப்படி. சார் ரொம்ப கொடுமைங்க. அங்கே உள்ள சாதாரண இந்த இப்போ குதிரையை பற்றி பேசினேன்ல,
பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போட கூட காசு இல்லை. இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் என்டையர் காஷ்மீரே இருக்குது. அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல. அந்த ஆட்டோக்காரெலாம் சத்தியம் பண்ணுற ஐயா ஜனாப் சப் அந்தர் சப் ஓ கேம்ப் வாலே நிற்கியா எல்லாம் அவங்க தான். இராணுவத்தை மாரி ஒன்றும் ஒரு காக்கா கூட உள்ளே வர முடியாதுன்னு இப்படியே புல்வாமாவில் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப குடும்பத்தனம் பண்ணுறாங்க. இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதாவது ஆள்றவங்களே வில்லனாக இருக்காங்க. நாங்கள் இங்கே யாரும் சந்தான பாரதியெலாம் பெரிய வில்லனே கிடையாது. நான்லாம் ஒரு வில்லனே கிடையாது. நம்ம அவர் இருக்கார் ஒன் ஷாட் ஹீரோ. நம்ம பேர் என்ன? சீனிவாசன். என்ன சீனிவாசன் ஐயா பேர்? டிஆர் சீனிவாசன். டிஎஸ்ஆரா? ஒரு எஸ் விட்டு போச்சா? அதனால் என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீனு தான் அந்த மாதிரி. பரவாயில்ல, அடுத்து 10 சீன் கொடுங்கப்பா. எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் இந்த நாட்டை ஆள்றவே விடமாட்டேங்கிறான். நாட்டை ஆள்ற எல்லா எரும மாடுங்களும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாகவே வச்சுக்க மாட்டேங்கிறான். மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதையில் கிடக்க வைக்கிறான். காசு எப்படி வரும்? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சினிமா பார்க்க இவர் எங்கே தனஞ்சயன்லாம் போயிட்டாங்களா? பேசிட்டு கண்டுருவாங்களே, கேட்க மாட்டாங்களே. சிவாசாரம் இல்லையா? சரியாக போச்சு. அதாவது தேட்டரு போடுறவர் இருக்கார்ல, நீங்கள் அப்பப்போ வந்து மைக்க பிடிச்சிங்களே, நீங்கள் தான். ஆமாம், அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. ஆடியன்ஸ் வரணுமே, உள்ள காசு இல்லை. ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான். டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா, படம் எடுக்காட்டியும் ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா பவுனுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் ஏற்ற வர்ற? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டான் தனியாருக்கு. அவன் பாலமாக கப்பலாக கொண்டு வருவான். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நீ யார் ஆளுங்கட்சி பக்கமா? இல்லை சாயாக உட்காந்துருக்கீங்க, சொல்லுங்கள். பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 பவுனை கொண்டாந்தா பிடிச்சிக்கிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே. இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல். எவன் கேட்குறான்? அதான் நீ துறைமுகம். அவன் பாட்டு கப்பலில் 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ கொண்டு வர்றான். அவனே நிப்பாட்டி வச்சுட்டு பண்ணுறான். ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ 30,000 ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்களை எப்படி நடத்த வைப்பாங்க? 80,000 ரூபா கொடுத்து யார் வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னா தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுன் கொடுக்கலாம். கொடுக்க வைப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆள்றதுக்கும் ஒருத்தன் வருவான். எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன் இந்தா, வெறும் 30,000 ரூபாயில் வெறும் 20. அதை கொண்டாங்கடா. அதை விட்டு போட்டு இந்த நாளாரிங்க கண்ட எதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு தெரியுறாங்க. தான் பயணம் பண்ணுறதுக்கு 8,500 கோடி. எரிச்சலாக இருக்குது. சம்பாரித்த காசை வீட்டுக்கு கொண்டு போக முடியல, வீட்டில் வைக்க முடியல. யார்கிட்ட எப்படி சினிமா பார்க்க வருவான்? நீங்களே சொல். நீ 200 தேட்டர் போடு, 400 தேட்டர் போடு, காலியால் ஓடுது. தேட்டருக்காரர் என்ன சொல்லுவார்? சார் 10 பேர் ஆடியன்ஸ் இல்லை, எங்கே போட்டு கொடுங்க சொல்கிறாங்களா இல்லையா? காசு எங்கேருந்து வரும்? மக்கள்கிட்ட இருக்க விட்டால் தான்ப்பா. அதனால் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நாளைக்கு ஒரு சட்டம் போடணும். எல்லோரும் பேங்க் பேலன்ஸ்லேயும் 2 லட்ச ரூபா இருந்துக்கிட்டே இருக்கணும். போடு. நீ தான் 20 லட்சம் கோடி வச்சுட்டு உட்காந்துருக்கியப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன பிடுங்க போகிறீங்க? நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்க, படம் எடுக்கிறதுக்கு மானியம் கொடுங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசுனாங்க. 10ல் 1 ஓடும், 2 அசல் வரும். இது சினிமா, இது ஒரு கேம்லிங் தான், அது வேறு. ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணுது. இப்போ பாருங்கள், ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல, திருப்பி அவர் நான் வாசுதேவ குடும்பம் எங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லுவார். அதாவது உலகமெல்லாம் என்னோட உறுப்பினர்கள், என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரு ஒரு பாய் எடுக்கிறாரு, ஒரு கான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஜான் ரிலீஸ் பண்ணுறாரு. இது தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால் தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா? எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன்ப்பா. இது ரொம்ப ஆனால் குசும்பு இந்த அம்மா பண்ணது. என்ன கந்து வட்டிக்கு இந்த படத்தில் கந்து வட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க? நானே பார்க்கல. ஏப்பா யாருப்பா அந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சிது?
இந்த கவர்மெண்ட்டு வாங்குகிற கந்து வட்டியை விட வாடா அட நாதாரிங்களா, ஜிஎஸ்டிக்கு ஏன்னா கணக்கு போடுங்கப்பா, எவ்வளோப்பா வாங்குறீங்க? ஏகப்பட்டவன் 18%. ரொம்ப நீ வேணாம், தண்ணி வேணாம், நீ தண்ணி தான் கொடுப்பேன், நான் ஒயிட் ட்ரம் அடிச்சுன்னு சொல்லுவான். ரொம்ப இது வேணாம். அதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம். ராதாரவிக்கு தெரியும், எஸ்எஸ் மாமாவுக்கு தெரியும். ஆமாம், சரி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது. நம்மள்கிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விளக்கெண்ணெய் அவனுக்கு விளக்கமாத்து கட்டையில் தான் அடிக்கணும். ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற காசை கோயந்தா பண்ணிடுறான். தெரியாதனமாக பணத்தை போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன், அப்படியே விட்டுட்டேன். அந்த 2 லட்ச ரூபா போட்டேன் இல்லையா இன்சூரன்ஸ்காரன், அதோடு சேர்த்து இருந்த காசையும் பிடிக்கிட்டான். ஏன்டா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்குவானான். ராக் கொள்ளக்கார மாதிரி நடத்தினானுங்க இந்த பேங்க். இதெல்லாம் உதைக்கணும். அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார். ஸோ மகாகந்தன் டைரக்டர் மகாகந்தன், மகா கஞ்சனா தான் இருக்கக்கூடாது, மகா கந்தனாக இருக்கலாம் இல்லையா. கந்தா கடம்பா கதிர்வேலா ஞான பண்டிதா அப்பனே முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க, நல்லா ஓட வைப்பாங்க. அது நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா இருந்தால் ஓட போகுது. ஆமாம், நல்லா செக்கச்சேவேன்னு அழகாக தான் இருக்கிறான். ஆமாம், நம்ம ஜெயம் ரவி மாதிரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காதையா, பம்பா போயிடும். சரி, என்னமோன்னு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிறது தானே. சரிங்க, போயிட்டு வரேன், சந்தோஷமாக இருங்க. 4-5 இஷ்யூ தீர்க்கப்பட வேண்டியது. மக்கள் கையில் பணம் இருக்கணும். இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நாசமாக போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்காரங்க இவங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா. எல்லா படமும் ஓடணும். எல்லா படமும் ஓடும்னா மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை. அதனால் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அடுத்து விஜய் வர்றாரா, கொள்கை இதான் நம்ம இதில் போட சொல்லுப்பா. என்னப்பா அதான்ப்பா, அது என்னமோ போடுவாங்களே தேர்தல் அறிக்கையா, அந்த இதில் போடணும். எல்லாருக்கும் ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் 2 லட்ச ரூபா நாங்கள் ஃபிக்ஸ்டில் போடுவோம், அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும். இந்த ஜிஎஸ்டியை சினிமாவுக்கு தூக்கணும். ஜிஎஸ்டியை என்னய்யா, ஜிஎஸ்டி கொடுக்குறவங்கள டிக்கெட்டில் அதை தூக்கணும். நாங்கள் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இருக்கோம். நாங்கள் எனக்கு எதுக்கு வெங்காயம் நீ ஜிஎஸ்டி போடுற, ஏன் போடுற கேளுங்க. நிர்மலா சீதாராமன் நீ இப்போ ஊறுகாய் வித்திய, அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? லண்டனில் ஊறுகாய் வித்துக்கிட்டு இருந்த மாமி தானே நீ கன்னடத்தில் தானே பதவி ஏற்ற, ஆனால் தமிழச்சின்னு சொல்லிக்கிற. நீ ஒரு தேர்தலில் நிற்கலை, ஜெயிக்கலை. இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்தால் ஒரு ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பார். அது அன்றைக்கி பார்த்து நானே பயந்துட்டேன். அது உருவக்கேலி செய்யக்கூடாது. நம்ம அது என்ன ஆத்திரம்னா, நாங்கள்லாம் காசு கொடுத்து எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறேன் தோக்குறேன், ஒன்றுமே இல்லாமல் நோகாமல் நோம்பு கொண்டு வந்த மக்களை வாட்டி விதைக்கிறாங்க. அதனால தான் நம்ம வெறுப்பு. உங்களில் ஒருத்தனா நான் இந்த வெறுப்பை பதிவு பண்ணுறேன். சினிமா நல்லா வாழ்ந்தால் தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க. மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும், மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா. நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். எங்களுக்காண்டி அந்த மன்சூர் அலிகான் சாருக்கு நன்றி.